யார் இந்த விஎஸ் பாபு? ஒரு காலத்தில் கொளத்தூரை ஸ்டாலினின் தளபதி. வீழ்த்தியது எப்படி? தாவேக வேட்பாளர் விஎஸ் பாபு கொளத்தூர் தொகுதியில் முன்னிலை பெற்று வெற்றி பெற்றிருப்பதை தேசிய ஊடகங்கள் தொடங்கி உள்ளூர் ஊடகங்கள் வரை ஆச்சரியமாக பார்க்கிறது. ஆனால் விஎஸ் பாபு ஒன்று சாதாரண மனிதர் அல்ல. அவர் ஒரு காலத்தில் திமுகவின் போர்ப்படை தளபதியாக இருந்தவர் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், ஒரு காலத்தில் திமுகவின் வடசென்னை மாவட்ட செயலாளராக இருந்தவர் தான் இந்த விஎஸ் பாபு. தனது கட்டுப்பாட்டில் வடசென்னையை வைத்திருந்தார் இவர். கடந்த 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக புரசைவாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார். இதனையடுத்து 2011ஆம் ஆண்டு புரசைவாக்கம் தொகுதியை பிரிக்கப்பட்டு கொளத்தூர் தொகுதி உருவாக்கப்பட்டது. அப்போது முதல் அந்த தொகுதியில் மு.க. ஸ்டாலின் போட்டியிட்டு வருகிறார். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மு.க. ஸ்டாலின் வேட்பாளராக போட்டியிட்டார். அப்போது அவர் வெற்றி பெற முக்கிய தளபதியாக விளங்கியவர் இந்த விஎஸ் பாபு தான். ஆனால் அந்த தேர்தலில் சுமார் 2000 வாக்கு வித்தியாசத்தில் தான் சைதை துரைசாமியை வீழ்த்தியிருந்தார் ஸ்டாலின். ஆனால் திமுகவின் மீது அப்போது கடும் அதிருப்தி இருந்தது. எல்லா பக்கமும் திமுக தோல்வியை தழுவிய போதும் ஸ்டாலின் ஜெயிப்பதற்கு விஎஸ் பாபு காரணமாக இருந்தார். எனினும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த காரணத்தால் விஎஸ் பாபு மீது ஸ்டாலின் அதிருப்தியாக இருந்தார். இதனால் அதிமுகவிலிருந்து வந்த சேகர்பாபு கட்டுப்பாட்டில் வடசென்னை சென்றது. விஎஸ் பாபு ஓரங்கட்டப்பட்டார். இதனால் சிறிது காலம் அமைதியாக இருந்த விஎஸ் பாபு அதிமுகவில் இணைந்தார். ஆனால் அங்கு விஎஸ் பாபுவிற்கு உரிய வாய்ப்பு வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே தேர்தலுக்கு சில நாட்களே இருந்த நிலையில் திடீரென விஎஸ் பாபு விஜய் சந்தித்து தாவேகாவில் இணைந்தார். இதனையடுத்துதான் கொளத்தூர் தொகுதியின் வேட்பாளராக விஎஸ் பாபு போட்டியிட்டார். அவர்தான் திமுக தலைவரான ஸ்டாலினை பின்னுக்கு தள்ளி முன்னேறியுள்ளார். இந்த விஎஸ் பாபு கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி விஜயின் நீலங்கரை வீட்டின் முன்பு செய்த செயல் பலருக்கும் ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஏனென்றால் அவர் ஸ்டாலின் பாணியில் பினிஷ் என்பதை குறிக்கும் வகையில் கையை மறித்து காட்டினார். அவர் காட்டியதன் அர்த்தம் அப்போது பலருக்கும் புரிந்திருக்காது. இப்போதுதான் பலருக்கும் புரிந்துள்ளது. அவர் பின்னுக்கு தள்ளியது முதல்வர் ஸ்டாலினி என்பதுதான் இதன் ஹைலைட்.